வணக்கம் சார். ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சுதா காசுலேருந்து சுதாகர் பேசுறேன் சார். நம்மகிட்ட வந்து i10, i20 எல்லாம் ஒரு 4, 5 வண்டி வந்தது சார். எல்லா வண்டியும் போயிருச்சு. இப்ப லாஸ்ட்டா வந்து ஒரு i10 ஒண்ணு வந்திருக்கு சார். i10 2011 மாடல் சார். 2011 3rd ஓனர் கண்டிஷன் சார். இன்ஜின் 100% இருக்கும். ஏசி பக்கா கண்டிஷனு. 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே நீட்டா இருக்கு சார். வண்டி பாருங்க எப்படி இருக்கு. வண்டி ஒரு கோல்டு கலர் சார் வண்டி. அவுட்டர் லுக் பாருங்க எப்படி தெளிவா இருக்கு. டென்ட்டோ, கிராச்சஸோ எதுவும் கிடையாது சார். ஒரு 2 இடத்துல மட்டும் பெயிண்ட் லைட்டா கிராச்சஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு இண்டிகேட்டர் ஒண்ணு உழுந்துட்டுருக்கு சார். இண்டிகேட்டர் வாங்கி குடுத்துருக்காரு கஸ்டமர் போட சொல்லி. நம்மளால போட முடியல. இந்த இடத்துல லைட்டா டிங்கர் வேலை இருக்கு சார். இந்த இடத்துல லைட்டா டிங்கர் வேலை இருக்கு. வண்டி பாருங்க. இன்டீரியர்லாம் அப்படியே தெளிவா இருக்கு சார். புது வண்டி மாரி இருக்கும். இப்படி காட்டுப்பா நீட்டா. வண்டி வந்து அவுட்டர் லுக் பாருங்க. தெளிவா இருக்கும். 4 பவர் விண்டோ வரும். சென்ட்ரல் லாக் வரும். வண்டியே வந்து நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கு சார். ஏசி பக்கா கண்டிஷனு. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் சார். இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு. பாடி லைனிங் பாருங்க. சீட் கவர் பாருங்க. அப்போஸ் சீட்டுங்க போட்டிருக்காங்க. சீட்டெல்லாம் தெளிவா இருக்கும். வண்டி வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது சார். வண்டி எடுத்தா இப்போதைக்கு ஒரு 500 கிலோமீட்டர்னா கூட ஓட்டலாம் சார். அந்த அளவுக்கு தெளிவா வச்சிருக்காரு. இதுல வந்து லைட்டா ஒரு 2, 3 இடத்துல வந்து பெயிண்டிங் டச்சப் பண்ணியிருக்காங்க சார். ஒரிஜினல் பெயிண்ட்ல. அது வந்து லைட்டா ஷேடா தெரியும். இந்த பம்பர் வந்து லைட்டா கிழிஞ்சிட்டு இருக்கு சார். கிழிஞ்சிட்டு இருக்கிறதுனால பின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டா பபிள்ஸ் வந்துருக்கு சார். பேக் சைடு லைட்டா பபிள்ஸ் வந்திருக்கும். மற்றபடி இன்ஜினோ அந்த ஏசியோ எந்த ஒரு சின்ன ஒர்க் கிடையாது சார். அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும். இது ஒரிஜினல் பெயிண்டிங்ன்றதுனால அப்படியே பெயிண்டிங் பண்ணாம வச்சிருக்காங்க சார் கஸ்டமர். சார் இதுல டயர் பார்த்தோம்னா 5 டயருமே வந்து ஒரு 50% 50% இருக்கு சார். சீட் பாருங்க. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க சார். ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கும். வண்டி எடுத்தா ஒரு 500, 1000 கிலோமீட்டர் போனா கூட வண்டி திணறாது. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு சார். நீட்டா இருக்கு. கஸ்டமரு இது நேத்தே கொடுத்தாங்க வீடியோ போட சொல்லி. இந்த கண்ணாடியில வந்து டாப் மட்டும் இல்லை சார். இந்த கண்ணாடியில டாப் மட்டும் இல்லை. மற்றபடி வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும். i10 1.2 கப்பா இன்ஜின் சார் இது. 1.2 கப்பா இன்ஜின். ஏசி பக்கா கண்டிஷன், இன்ஜின் பக்கா கண்டிஷன். வண்டி ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஆடுறது தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் பார்த்தீங்கன்னா 250 கேட்டேன் சார். அவ்வளோலாம் போகாது இந்த வண்டிக்குன்னு சொல்லி அவர்கிட்ட பேசியிருக்கேன் சார். 250 எல்லாம் சொல்லாதீங்க சார். ரேட் வந்து நெகஷியபிளா சொல்லுங்க. ஏன்னா மாடல் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். அவர் வந்து ஃபைனலா ஒரு 2,400 இருந்தா கொடுக்குறேன்னு சொன்னாரு. 2,400 கூட கிடையாது சார். 210 இல்ல ரூ. 2 இந்த வண்டி முடியும் சார். ஏன்னா வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும். ரூ. 2 முடியும். 2011 மாடல். 2011 3rd ஓனர் சார். இன்சூரன்ஸ் மட்டும் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் செக் பண்ணல சார். செக் பண்ணிக்கங்க. வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும். i10 சார். i10 அதுல கூட ஏதாவது பிக்சைடு கிடையாது. ஏதாவது முடிஞ்சா நெகஷியபிள் பண்றேன் சார். கஸ்டமர் கிட்ட பேசி நீங்க நேர்ல வந்து பாருங்க. வண்டி தரவா ஓட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வண்டி ஓகே ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் கிட்ட பேசி ரேட் நெகஷியபிள் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் சார். நமக்கு வந்து ஆபீஸ் கமிஷன் 2% மாதிரி தான் சார். நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டு சோளிங்கர் போகிற ஜம்புகுளம் கூட்டு ரோடு சார் நம்ம லொகேஷனு. நீங்க வந்து வண்டி எல்லாம் தரவா செக் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க வண்டி ஓகே சார். கஸ்டமர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி ரேட் இன்னும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கம்மி பண்ணி எடுத்து கொடுக்குறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.